வணக்கம். சொக்கலிங்கம்பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். சமீபத்தில் நம்ம வெளியிட்ட வீடியோவில் ஒன் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானுக்கு வந்து எது சார் பெஸ்ட் ஸ்கீமு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து தெர் இஸ் நோ ஒன் சச் திங் ஆஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது ஒரு இன்வெஸ்டர்னுடைய ரிஸ்க் அப்படைட்டு அவங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். நான் இங்கே வந்து ஒரு ப்ராடாக கொடுக்குறேன், கேட்டகரி வைஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வேணும், அதே சமயத்தில் நான் நல்லாவும் வித்ட்ரா பண்ணிக்கணும், பணம் நல்லா வித்ட்ரா பண்ணிக்கணும், சரி லைக் ஒரு 8.4% வித்ட்ரா பண்ணணும், அட் த சேம் டைம் என்னுடைய கேபிட்டலும் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கணும். லாங் டேர்ம் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹொரைசான் ஆஃப் 5 to 10 years மினிமம். ஸோ இந்த பீரியடில் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மல்டி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், அது மாதிரி 100% ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் would be a better choice. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம எனிவேர் பிட்வீன் ஒரு 12 to 15% எதிர்பார்க்கலாம். ஸோ 8.4% வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா இயர்லி, ஸோ 0.7% பர் மந்த் அது மாதிரி வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து ஒரு 3.6 to 6.6% பர் ஆனம் க்ரோ ஆகும் ஃபுல் ஈக்விட்டியில் போகையில். இப்போ அதே சமயத்தில் எனக்கு ஃபுல் ஈக்விட்டி வேண்டாம், எனக்கு ஒரு 2/3 ஈக்விட்டி, ஒரு 1/3 பாண்ட் இருந்தால் பெட்டர், ஸோ தட் ரிஸ்க் லெவல் இஸ் லிட்டில் லோயர் அப்படின்னா அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஸ்கீம்ஸில் போய்க்கலாம். அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 12% தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பர் இயருக்கு 8.4% வித்ட்ரா பண்ணிட்டோம்னா பர் இயருக்கு ஒரு 3.6% க்ரோ ஆகிட்டு இருக்கும். இந்த லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மில் ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கலாம். ஸோ எனக்கு அந்த அளவு ரிஸ்க் வேண்டாம், ஒரு 50-50 மாதிரி கைண்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படின்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு ஆர் மல்டி அசெட் ஃபண்ட்ஸு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 10 to 12% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், பர் இயருக்கு ஓவரால் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8.4% வித்ட்ரா பண்ணிடுறோம். 8.4% வித்ட்ரா பண்ணிட்டோம்னா ஒரு 1.6 to 3.6% பர் ஆனம் வந்து அந்த கேட்டகரி க்ரோ ஆகும். இல்லை எனக்கு அந்த லெவலாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப லோ லெவல் ரிஸ்க் இருந்தால் போதும், பட் அட் த சேம் டைம் ஈக்விட்டி டாக்ஸேஷனை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ் would be a good choice. ஸோ ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் ஒரு 9 to 10% கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், டிபெண்டிங் ஆன் த ஈக்விட்டி ஹோல்டிங்கு. ஸோ அதுலேயும் லோ ஈக்விட்டி ஹோல்டிங் இருக்குது, ஒரு மீடியம் ஈக்விட்டி ஹோல்டிங் இருக்குது. ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு 9 to 10% கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8.4% வித்ட்ரா பண்ணிட்டோம்னா 0.6% 1.6% வரைக்கும் பர் ஆனம் அது க்ரோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க 4 கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸுமே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷனில் வரக்கூடிய ஃபண்ட்ஸு. ஸோ உங்களுடைய டேக்ஸ் ப்ராக்கெட் 30% இருந்தால் கூட இதுக்கு வந்து நீங்கள் டாக்ஸேஷன் வந்து ஒரு 10% தான் பே பண்ணுவீங்க. SWPயில் நீங்கள் வித்ட்ரா பண்ணல உங்களுடைய டாக்ஸேஷன், எஃபெக்டிவ் டாக்ஸேஷன் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து இன்னும் மச் லோயர், நாட் நெசசரிலி 10%. அதாவது ஒரு 3 lakh நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா 3 lakhக்கும் உங்களுக்கு வந்து 10% வராது. ஏன்னா அதில் அசல் தனியாக கெயின் தனியாக கணக்கிடப்படும். ஸோ அந்த கெயினுக்கு மட்டும்தான். அப்படிங்கிற எஃபெக்டிவ் டாக்ஸேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட்டை போட்டு இமீடியட் SWP அல்லது ஒரு 1 year கழிச்சு SWP ஆர் லேட்டர் ஒரு 5 years கழிச்சு SWP அது மாதிரிலாம் பிளான் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அஸ். எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.